சாப்பாட்டுக்கு வாங்கின காசை கூட மெதுவா கொடுத்துடலாம். ஆனா சரக்குக்கு வாங்கின காசை அப்பப்ப செட்டில் பண்ணிடணும். இந்த கவர்மெண்ட் 1ஆம் தேதி மட்டும் சம்பளத்தை கொடுத்துட்டு பாக்கி இருக்கிற 29 நாளும் நம்மளை கையேந்த வச்சிருது. என்ன செய்யறது, நம்ம பொழப்பு அப்படி. இதுதான் குப்புசாமி அண்ணன் வீடா? இவ்வளோ பெருசா இருக்குது. அண்ணா வீட்டுல யாருமே இல்லையா? அண்ணா, குப்புசாமி அண்ணா, குப்புசாமி அண்ணா, வீடு திறந்துருக்கு, வீட்டுல யாருமே இல்லையா? இது 47ஆம் நம்பர் வீடு தானே? ஆமா, இது 47ஆம் நம்பர் வீடு தான். வட்டிக்கு கடன் கொடுக்கிற ஃபைனான்ஸ் கம்பெனி குப்புசாமி அண்ணன் வீடு தானே இது? ஆமா, அதே குப்புசாமி அண்ணன் வீடு தான் இது. மீச கூட பெருசா வச்சிருப்பாரு, அந்த குப்புசாமி அண்ணன் வீடு தானே? ஆமா, அதே வீடு தான் இது. ஏம்மா, எல்லாத்துக்கும் ஆமா ஆமான்னு பதில் சொல்றீங்களே, வெளியில வந்து பேச மாட்டீங்களா? நான் தான் பாத்ரூம்ல குளிச்சிட்டு இருக்கேன்ல, எப்படி நீ பாத்ரூம்ல குளிச்சிட்டு இருக்கியா? சரிதான் சரிதான். ஏம்மா, குப்புசாமி அண்ணன் இவ்வளவு நேரம் கழிச்சு வருவாரு? எப்படியும் 1 மணி நேரம் ஆகும். ஓ, என்னது 1 மணி நேரம் ஆகுமா? ஆமா. அப்ப நான் வரட்டுமா? ஏமா வரட்டுமா? சரி, 1 மணி நேரம் கழிச்சு மறுபடியும் வரலாம். வரட்டுமாவா? யார பார்த்து வரட்டுமான்னு கேக்குற? நான் தனியா இருக்கிறதையும் குளிச்சிட்டு இருக்கிறதையும் என் புருஷன் வர 1 மணி நேரம் ஆகுங்கிறதையும் ஏவாயாலேயே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இப்ப வரட்டுமான்னு கேக்குறியா? ஏல ஓடி வாங்க, ஆம்பளை இல்லாத நேரமா பார்த்து வரட்டுமான்னு கேக்குறேன். ஐயா தள்ளுங்க, ஐயா தள்ளுங்க, அம்மா தள்ளுங்க. வாட்ஸ்அப் அட பாவி, நீயா வந்துட்டியா? நீங்களே கேளுங்க சார், இந்த நாயத்தை, இந்த பொறுக்கி ராஸ்கல் பாத்ரூம்ல குளிச்சிட்டு இருக்கறேன்னு தெரிஞ்சுக்கிட்டு வரட்டுமான்னு கேக்குறான். இருமா, குளிச்சிட்டு என்னையே வரட்டுமா நான் கேக்குறேன். நான் சொல்றேன்ல கேளு. ஐயோ நீலுமா, நீ உள்ள போ, நீ உள்ள போம்மா. சார், உங்க முகத்துக்காக தான் பாக்குறேன். இல்லைன்னா இவனை பள்ளிக்கூடத்துல பெண்ணடிக்க கையில்லாம பண்ணிடுவேன். கட்டிக்கிட்டேனே. யாருக்கிட்ட என்ன வார்த்தை கேக்குற? யார பார்த்து வரட்டுமான்னு கேட்ட? என்னடா பண்ண? ஒருக்கி போயிட்டு வரட்டுமான்னு கேட்கறதுக்கு பதிலா யதார்த்தமா வரட்டுமான்னு கேட்டேன்டா. அதுக்கு இந்த மொத்த சரி, அப்ப நான் வரட்டுமா? டேய், வண்டி எங்கடா பாத்து ஓட்டுற? வழி விடு. நீயா? அன்னைக்கு குடிச்சிட்டு ஆட்டோ ஓட்டுனதுனால என்னைய போலீஸ்ல மாட்டி விட்ட. இன்னைக்கும் குடிச்சிட்டு தான் ஆட்டோ ஓட்டுறேன். எவங்கிட்ட மாட்டி விடுவ? டேய், ஏய், இறங்கடிக்கல. ஏய், இறங்கடிக்கல. டேய், என்னடா பேசிக்கிட்டு இருக்கல? டேய், கைடுடா. டேய், வாடி. சிவா, இங்க பாருங்க சிவா. என்ன கண்ணாமூச்சி விளையாடுறீங்களா? விளையாடுங்க. யா, என்ன பயந்துட்டு போய்ட்ட? ஏய், வாடி. ஒரு வேளை காப்பாத்த வர மாட்டான்டி. ஏய், வாடி. ஒதுங்கடி அந்த. பாருங்க சிவா, என்ன பண்றன்னு பாரு. பழையபடி வந்திருக்க. ஏய், இவனே. ஏய், உண்மையாலுமே பலாத்காரமா? டேய் தடியா, உனக்கு இதெல்லாம் தேவையாடா? டேய், நான் யார் தெரியுமாடா? டேய், விடுடா. ஏய், போடா. டேய், போடா. டேய், டேய். ஐயோ, தடியா மூக்குல அடிச்சானே. ஏமா ஏவா. ஏய், விடுடா. இதோ வரேன். ஏய், அவசரத்துக்கு எதுவுமே திறக்காது. ஏய், விடுடா சொல்றல. விடு. டேய் தடியா, இருடா வரேன். யாராவது பாக்குறாங்களா? டேய் தடியா, இனி நீ காலி. சிவா, இவன் அடிங்க சிவா.
தடியா டேய் எந்திரா காலி. எப்படி? நான் அடிச்சுதா அப்படி? என்னது? நான் அடிச்சுதா அப்படி? எல்லாத்தையும் நீயே வச்சுக்கோ. எனக்கு எதுக்குப்பா இவ்வளவு காசு? ஊர்ல இருக்கவன் போடுற துணியில இருக்கிற சுருக்கத்தெல்லாம் நீ எடுக்கிற. உன் வயிற்றுல இருக்கிற சுருக்கத்தை பத்தி எவனாவது கவலைப்படுறானா? எல்லாத்தையும் நீயே சாப்பிடு. ஏன்பா இவ்வளவு நல்ல மனசுக்காரனா இருக்குயே, குடிச்சு குடிச்சு உடம்பு ஏன்பா இப்படி கட்டுக்கிற? அதெல்லாம் பாத்துக்கிறேன். என்னமோ பாப்பா. என்ன மாமா மாவல? சீச்சி, நான் மாமன் பொண்டாட்டி. பொம்பளையும் கூட்டம் தண்ணி குழால, ஆம்பளையும் கூட்டம் ஒயின் ஷாப்ல. அங்க பாருடி அவனை பாத மேல வராம போத மேல வருது. தம்பி ரவிக்குமாரு வேட்டி அவருதப்பா. வேட்டி அவருதா? பாட்டி வேட்டி என்னது? சொன்னா கேளப்பா, வேட்டி அவருது. வேட்டி அவருதா? பாட்டி நான் சொன்னா கேட்க மாட்டியா? நான் டவுசர் போடுறத விட்ட காலத்துல இருந்து வேட்டி மட்டும்தான் கட்டுறேன். ஏன் வேட்டி எனக்கு தெரியாதா? பார், இது ஆடி மாச ஆஃபர்ல எடுத்தது சரியா? இது கள்ளக்குறிச்சியிலேயே பெரிய கடையில எடுத்தது. இது எங்க மாமனார் கருமாதிக்கு வந்தது. என்ன சொல்ற? அட வெக்கங்கட்ட பையில, நீ கட்டிக்கிற வேட்டி அவருதடா. ஏய் பாட்டி, நான் கட்டிருக்க வேட்டியும் என்னதுதான். எரும மாடு, நீ கட்டிருக்க வேட்டி அவருதா? டேய், வா வேட்டி அவருதுடா. ஏய், ஏன் வேட்டி ஏட்டி அவரு வேட்டின்றா? டேய் கர்மம் புடிச்சவனே, நீ கட்டி இருக்க வேட்டி அவருதுடா. அட மானங்கட்ட பையில. ஏய், வேட்டி அவருதான். நீ தண்ணியை ஒழுங்கா பிடிக்கடி. அங்க பாருங்கடி, வேட்டி அவுத்து போட்டு நிக்கிறது இல்லாம நம்மள ஒழுங்கா தண்ணி புடின்னு சொல்றாங்க. என்னது இது கூட்டம்? இதுவா இருந்தா நம்மளுக்கு என்ன? நம்மளுக்கு ஒரு மேட்டர் கிடைச்சிருச்சு. சொல்லுங்க சொல்லுங்க. வாடா, கரெக்டா வந்துட்டியா? இந்நேரம் வீடியோ எடுத்து என் பொண்டாட்டிக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிருப்பியே. அதான் அனுப்பி 3 செகண்ட் ஆயிடுச்சே. ஏண்டா சிவா, வாட்ஸ்அப்பை விட ஃபாஸ்டா இருக்கேடா. தம்பி எனக்கு அப்படியே பார்வாடு பண்ணப்பா. இதோ பண்ணிடுறேன். பாட்டி, வாழ்க்கையே போன காலத்துல உனக்கு வாட்ஸ்அப் கேக்குதா? டேய் என்னடா ஆச்சு? வேட்டி அவுந்துடுச்சு. மாஜியார் தம்பி படத்தை நல்லா தான் எடுத்திருக்குது. அங்க நிக்கிறான் பாரு, எல்லாம் இவனால வந்தது. ஹாய். ஹாய். எங்க கிளம்பிட்டீங்க? கள்ளக்குறிச்சி வரைக்கும் போகணும். அப்படியா? நீங்க எங்க போறீங்க? எங்க அப்பா அம்மா பார்க்க ஊருக்கு போறேன். ஓ, நல்ல வேளை, சரியான நேரத்துல என்ன காப்பாத்திட்டீங்க. நானா காப்பாத்தினேன்? இல்லாட்டி என் வாழ்க்கையே போயிருக்கும். அங்கதான் எனக்கு வாழ்க்கையே கிடைச்சது. எதுக்கு ஊருக்கு போறீங்க? ஒன்றும் இல்லைங்க, எங்க வீட்டில் எனக்கு பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்க. நானும் நல்ல பொண்ணு பார்த்து வச்சிருக்கேங்க. அதை பத்தி பேச தான் ஊருக்கு போறேன். ஓஹோ. டேய், குழந்தைய கொஞ்சம் பிடிங்க. கொடுங்க. ஏமா, குழந்தைக்கு சொட்டு மருந்து போட தானே வந்த? ஆமா. சரி, போட்டுரு. இது எப்ப நடந்துச்சு? ஏய், இங்கே பாருங்கடி. இதான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஓகே. ஹலோ. ஹலோ.
சொல்லுங்க. ஏன் இப்படி பண்ணீங்க? என்னது? நான் ஒன்றும் பண்ணலையே. நடிக்காதீங்க. எதிர்ச்சியா நடந்த சம்பவத்தை போட்டோ எடுத்து பத்திரிகையில போட்டது நீங்க தானே? எங்க மலர், நான் அதை பண்ணல. நீங்க பண்ணாம அப்புறம் அப்பா பண்ணாரு. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி உங்களை என்ன பண்றேன் பாரு. ஏங்க, இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. என்ன நம்புங்க. காலையிலேருந்து 1008 ஃபோனு. இதை பாருங்க, தினத்தந்தியில் போட்டிருக்கான், தினகரனில் போட்டிருக்கான், தினமலர்லையும் போட்டிருக்கான், தினமணியில கூட கடைசியில் போட்டிருக்கான். ஆனா சத்தியமா இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைங்க. இத பாருங்க, உங்களை நான் நம்பணும்னா எதிர்ச்சியா நடந்தத உண்மையாக்கணும். ஒன்னும் புரியலையே. இப்ப புரியும் பாரு. மக்கு மக்கு. அடுத்த வருஷம் நம்ம குழந்தைக்கு உண்மையாவ போலியோ சொட்டு மருந்து போடணும். புரிஞ்சுதா? அப்பாடா, புரிய வைக்கிறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சு. இவ சரக்குனாலே முறுக்கிப்பா. நம்மளுக்கு சாதாரண முறுக்கு பார்த்தாலே சரக்கு தானே ஞாபகம் வரும். சரி, சமாளிப்போம். தமிழ் சாருக்கும் இங்கிலீஷ் டீச்சருக்கும் எப்படா கல்யாணம் ஆச்சு? அவங்களோட குழந்தைக்கு சொட்டு மருந்து போடுற மாதிரி எல்லா பேப்பர்லயும் விளம்பரம் வந்திருக்கேன். டேய், அது அவங்களோட குழந்தை இல்லடா, வேற ஒருத்தவங்களோட குழந்தை. ஆனாலும் அதுல ஒரு உண்மை பதிஞ்சிருக்குடா. என்னடா அந்த உண்மை? அதான் பதிஞ்சிருக்குன்னு சொல்றாள, அது ஏன்டா நோண்டி நோண்டி கேக்குற? இவ வேற புசுக்குன்னு அடுத்த வருஷமே புள்ளைய பெத்துக்கிட்டு போலியோ சொட்டு மருந்து போட்டலான்னு சொல்லிட்டா. அவளோ சரக்கு அடிக்கிறவங்க கூட வாழ மாட்டா, நம்மளோ சரக்கு அடிக்காம வாழ மாட்டோம். மது போதையை மறப்பது எப்படின்னு ஏதாவது புத்தகம் இருக்கான்னு பார்ப்போம். கொஞ்சம் கொஞ்சமா திருந்த முயற்சி பண்ணலாமே. என்னடா அண்ணம்மாவன பலமா யோசிக்கிற? கணக்கு தெரியல சித்த, பார்த்தா யோசிக்கிறேன். உனக்கே தெரியலையா? எங்க கூட கழித்தல் கழித்தல் கணக்கு உனக்கு தெரியாதா? தெரியல. இங்க பார், 45ல் 27 கழிக்கணும். இது கூட உனக்கு தெரியாதா? இதா பாருடா, வேணா கொடு. 45ல் 27 கழிக்கணும். ஓகேவா? 5ல் 7 போகுமா? போகாது. அதனால பக்கத்தில் 4 இருக்குதா, 4ல் இருந்து 1 கடை வாங்குறோம். 4ல் கடை வாங்கினா 15. 15ல் 7 போனால் எவ்வளோ? 8. 8. 3ல் 2 போனால் எவ்வளோ? 1. அவ்வளோதான் கணக்கு. இந்த புடி புடுங்க. ஒரு டவுட் இருக்கு, நீங்க போட்ட கணக்கு தப்பு. எப்படி? 5ல் 7 போகாதுன்னு பக்கத்துல 1 கடை வாங்கினீங்களா? ஆமா. அதான் திருப்பி குடித்தீங்களா? அப்ப கணக்கு தப்பு தானே? அவர் பியூண்டா, கணக்கு தப்பு தப்பாதான் போடுவாரு. வாயம்புடு. இப்படியெல்லாம் கூட யோசிக்கிறாங்களா? என்னடா பங்காளி மவன, என்ன பண்ற? சாப்பிட்றியா? சைட் டிஷ்ஷுக்கு சூப்பராக இருக்குப்பா. டேய் நிறுத்துறா. வெட்ட வெளியில் உச்சா போட, அதுவே சுற்றுப்புற சூழலுக்கு சுகாதார கேடு. தொட்டி நிறையா தண்ணி இருந்ததில்ல, அதில் கையை கழுவிட்டு சோத்தில் கையை வைக்க வேண்டியது தானே. அப்படியே வந்து கையை வைக்கிறா, அது உடம்புக்கு கேடு தானே. நான் என்னவா குஞ்சமணியை பிடிச்சி உச்சா இருந்தேன்? ஏன் குஞ்சமணியை பிடிச்சி தானே உச்சா இருந்தேன். நீ எப்போ ரொம்ப ஃபீல் பண்ணுற? எப்பா நீ பிடிச்சாலும் பிடிப்படா, பிள்ளையாடா நீ. அவனை விட இவன் எமகாதகனா இருக்கான். போடா.
உனக்கு தேவையோ? அந்த பையனாவது வெட்ட வெளியில தான் உச்சா போனான். ஆனா நீ நடு ராத்திரியில அடுத்தவன் வீட்டுக்குள்ள புகுந்து அதுவும் அடுத்தவன் பொண்டாட்டி மேல உச்சா போன. உனக்கு அந்த பையன் எவ்வளவோ தேவலாம். நீ அவனுக்கு புத்திமதி சொல்றியா? உன்ன அதுக்கு ஏன்டி மேக்கப் எல்லாம் போட்டு வந்து அடிக்கிற? இன்னும் கொழுப்பு அடங்கலையா? உன் கையை மேல உடனே நீ அடங்குவாங்க. உட்கார்ற வெங்கடேசா, வழக்கமா நடக்கிறதானே இது. ஆமா ஆமா. என்ன திட்டுறா? இனிமேல் இந்த கருவம் முடிச்ச சரக்க குடிக்கவே கூடாதுப்பா. சரி, பச்சை தண்ணியாவது குடிக்கலாம், தாகமா இருக்குது. இனிமே எந்த தண்ணியும் குடிக்க கூடாது. சுத்தி சுத்தி வந்து நிக்கிற நீ என்ன சூறாவளியா? நான் சூறாவளி இல்லடா, சுனாமி.